ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் செல்வா பேசுகிறேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த 10 செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வீடியோவை விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இல்லாமல் கடைசியாக ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது உங்கள் மொபைலுக்கு தேவையான ஹேங்கிங் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் தடுக்கிறமான ட்ரிக்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. SK சேனல். முதல் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் வந்து பேட்டரி அடிக்கடி காலியாகிட்டே இருக்கா அப்படிங்கிற நம்பர் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல செட்டிங்ஸில் உள்ளே போங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டரி அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி அதில் வந்து பேட்டரி சேவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் முதல்ல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பேட்டரி டிவைஸ் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு தேவையில்லாத ஆப் எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். அந்த ரன்னிங்கில் இருக்கிற ஆப் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து அப்பக்கப்போ வந்து சேவ் ஆயிரும். பிரச்சனை இல்லாமல் பேட்டரி அதிக நேரம் நிற்கும். ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து தேவையில்லாமல் டேட்டா வந்து அதிகமாக காலி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி ஆன் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அதில் வந்து எந்த ஆப் ரன்னிங்கில் இருக்கோ அதை முதல்ல போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துலேயும் வந்து டேட்டா சேவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் போய் முதல்ல நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர் வந்து குறையும். டேட்டா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. மூணாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம உங்க கேமரா வந்து யாரோ பயன்படுத்திட்டு இருக்காங்க, இல்லை திருட்டுத்தனமா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல வந்து பிரைவசி செக் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸ்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து மைக்ரோஃபோன் இல்லை கேமரா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். இதுல போய் உங்க இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியாம யாரும் திருட்டுத்தனமா இந்த மாதிரி கேமராவை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் இருக்காது. உங்க அனுமதி இல்லாம கேமரா ஆன் ஆகாது. நாலாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத விளம்பரங்கள் அடிக்கடி வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, இந்த மாதிரி எந்த ஆடும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் செட்டிங்ஸ்ல இருக்கு. நீங்க அதை ஆன் பண்ணீங்கன்னா ஆன் பண்ணி அதில் போய் உள்ள போய் இந்த மாதிரி ஆட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டதில் போய் நீங்க ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆடுமே வராது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மொபைல் பிடிக்கும். இருந்தாலும் இப்போ எனக்கு ஒரு மொபைல் பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மொபைல் பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு என்ன மொபைல் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய வந்து இந்த மெமரி பிரச்சனை இருக்கும். மெமரி வந்து ஃபுல் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை வந்து மெமரியை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசனை இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கிளியர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் ஒவ்வொரு செட்டிங்ஸ்லையும் நீங்கள் குரூப்லையும் சரி எதுலேயும் சரி நீங்கள் நிறைய வந்து வீடியோ போட்டு நிறைய வச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு அந்த கிளியர் சார்ட்டில் போய் நீங்கள் கிளியர் பண்ணிட்டினாலும் உங்கள் இது கிளியர் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்கன்னா, மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் போய் உள்ளே போய் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும், மெமரியும் கிளியர் ஆயிடும். இப்பதான் நீ உருப்படியான ஐடியா கொடுத்துருக்க. உங்க மொபைல்ல கடைசியா 2 ட்ரிக்ஸ் சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லுங்க. இந்த முக்கியமான இந்த ட்ரிக்ஸை நீங்க முதல்ல பாருங்க. அதுக்கு நீங்க வந்து உங்க மொபைல் வந்து வேகம் அதிகரிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக்ஸ். அதுக்கு வந்து நீங்க செட்டிங்ஸ்ல நீங்க உள்ள போங்க. உள்ள போய் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல்ல வந்து நீங்க செட்டிங்ஸ்ல உள்ள போய் அபவுட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல உள்ள போயிட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பில்டு நம்பரை வந்து 7 டைம் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. 7 டைம் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ள நீங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து விண்டோ அனிமேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போய் வந்து அதுல இன்ட் 5 அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இல்லை இன்ட் 1 இருக்கும். அப்படிங்கிறத வந்து இன்ட் 5 அப்படிங்கிற மாதிரி இருந்ததா இன்ட் 1 அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. அதில் வந்து 3 ஆப்ஷன் காட்டும். டிரான்சாக்ஷன் விண்டோ அப்படிங்கிற மாதிரி காட்டும். இந்த மாதிரி அனிமேஷன் ஆப்ஷன் மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். 3 ஆப்ஷனையும் நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்பீடு வந்து வேகமாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஹேங்கிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே இருக்கும். உங்கள் மொபைல் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். தேவையில்லாத ஸ்பாம் கால்லாம் வரக்கூடாது. தேவையில்லாத கால்ஸ் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வரக்கூடாது. அது இல்லாமல் தேவையில்லாத ஆப்பை ஏற்றி வைரஸ் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த குரோமில் போய் இந்த செட்டிங்ஸை முதல்ல நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் 10 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரிக்ஸ் என்ன ட்ரிக்ஸோ அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டுகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம SSK சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா முதல்ல ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டா.